இது சூப்பர் ஸ்டைல் தான். எங்க இந்த பாட்டு சத்தம்? இந்த ஸ்டைல் கேட்ட மயில நீனு தான். ஏட்ட சேட்ட 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 செய்யல டச் நீ. அடே ஸ்கூலுக்கு போறியா நீ? வை டிஸ்டர்பன்ஸ். ஓ ராஜமாதாவா, என்ன ஒரே இருட்டா இருக்கீங்க? என்ன வீட்டுக்குள்ள என்ன கூலிங் கிளாஸ் ஆவுது? என்ன டேய், நீ காலையில வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி நின்னுந்த. நான் டைம் ஆகுது சொல்லிட்டு சரி நான் மாமா கூட போயிடுறேன், உன்னை பாட்டி எடுத்து போய் ஸ்கூல்ல விடுவாங்க சொல்லிட்டு போனேன். ஸ்கூலுக்கு போகாம ஆடி இருக்கீங்க. மணி அந்த ஸ்கூலுக்கு மணி 11 மணிக்கு ஆகுதுடா. ஆமா ஆமா ஸ்கூலுக்கு தான் போய் லீவ் போட்டேன் இன்னைக்கு. அதுதானே நேத்து நான் சொன்னேன் நானே லீவ் போடு அத்தை வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு. என்ன பெரிய இது மாதிரி பையன்லாம் வரக்கூடாது, அது லேடிஸ் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சட்டம் பேசினேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் பொறுமையா, சரி நம்ம ஸ்கூலுக்கு போலாமா இல்ல அத்தை ஃபங்க்ஷன் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்கூல் லீவ் போட்டலாம் சொல்லி லீவ் போட்டேன். பாருப்பா பிள்ளைக்கு குடும்பத்து மேல எவ்வளவு பாசன்னு. மா நம்ம கூப்பிடும் போது வர மாட்டேன் ஸ்கூலுக்கு போறதா சொன்னா எத்தனை ஸ்கூல் விட்டுட்டு வானே. வில்லி வந்துட்டாளா? 11 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிட்ட போய் விட்டேன்னா ஸ்கூலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. நாளைக்கு கூட நம்மளுக்கு கூட மாட்ட பேக்ல தூக்கத்துக்கு ஆள் தேவைப்படுது, தூக்கச்சட்டில தூக்கணும், சாப்பாடு எடுத்துனோம்ல ஆள் தேவைப்படுது குடும்பா. கடைசியில நம்ம மூட்டை தூக்குற ஆள் ஆக்கிட்டாங்களே. சரி பாட்டி என்ன பண்றாங்க? பேசாம ஸ்கூலுக்கே போயிருக்கலாமோ? ஹோம்ஒர்க் எழுதல என்ன போயிருக்கலாம். இந்த மேக்ஸ் வேற அடி பின்னி எடுத்துருவாங்க ஹோம்ஒர்க் எழுதலன்னா. என்ன பண்றது, டிஃபன் பாக்ஸ் தூக்க தெரியலாம், தூக்கி தெரியணும்னு இருக்கு. ஒழுங்கா எழுதியிருந்தா கௌரவமா ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். என் மீது அப்பவே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. இப்படியே லூசு மாதிரி பாட்டு பாடின்னு திரி. தலையெழுத்தென்ன ஏன் முதல் எழுத்தென்ன சொல்லுங்களே. தங்கதுரைக்கு டீ வரும், அதான் முதல் எழுத்து. அது கூட தெரியாம நீ படிக்கிற ஸ்கூல்ல. நீ படிச்சு பெரிய கலெக்டராவோ டாக்டரோ ஆகும்னு சொல்லிட்டு உங்க அப்பா கனவு கண்ணு இருக்காரு. நீ என்ன இனிஷியல் என்னன்னு கூட தெரியாம இருக்கிற. நான் தான் பண்ண பொண்ணு தெரியல ஒன்று வச்சுங்க. சஞ்சய் நீ போய் பெரியமா வீட்டில் இரு, பாட்டிலாம் கூப்பிட்டு வீட்டை பிடிங்க வரேன் நான். சரிம்மா. போயிட்டு அக்கா கிட்ட சொல்லி தலையில பூ வைக்க சொல்லு, நெத்தில பொட்டில வச்சு விட சொல்லு. நான் பொட்டு வச்சிருக்கேம்மா, உங்களுக்கு தான் கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய பொட்டை வச்சா தானே. நான் கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடியுது, அப்படி கூட பார்த்தா தெரியாது பொட்டு சைஸ். அம்மா பாரு பெருசா எவ்வளோ பெருசா அவ்வளோ அழகாக வச்சிருக்கேன். அந்த மாதிரி எங்கே வைக்கிறியா? ஓ காட், ஆன்ட்டி மாதிரி வைக்க சொல்றீங்களா? பெரிய பொட்டு வச்சா ஆண்டியா? சரி சரி இப்போ கிளம்பு, பெரியம்மா கிட்ட குரல் கொடு, அம்மா வந்து இருக்காங்க ரெடி ஆயிட்டாங்க சொல்லிட்டு. நம்ம பஸ்லயே போறோம். நல்ல கேள்வி கேட்டுருக்காக்குதான். நம்ம பஸ்ல போல, நம்ம வந்து ஆட்டோல போறோம். நான் இப்பயும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேம்மா. என்ன? இங்க பாருங்க, ஆட்டோல உட்காந்த பிறகு இடம் பத்தல சொல்லிட்டு என்னத்துக்கு மடியில உட்கார வச்சுக்கிட்டு அந்த வேலைலாம் பண்ணாதீங்க. நான் சின்ன குழந்தைலாம் கிடையாது, எனக்கு தனியா ஒரு சீட்டு கொடுத்துருங்க. அப்படி பின்னாடி உட்காந்து இடம் இல்லையா, டிரைவர் பக்கத்தையாவது இடம் கொடுங்க, நாங்க உட்காந்து இருக்கோம்னு. சின்ன குழந்தை மாதிரி எடுத்துக்கி நீங்க மடியில வச்சு உட்காந்து வரீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்றாங்க, நான் சின்ன குழந்தை மாதிரி உங்க அம்மா மடியில உட்காந்து போறேன் சொல்லிட்டு. நான் உங்க கூட பின்னாடி உட்கார மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் அவனை திரும்ப ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருங்கன்னு. அதான் நானும் யோசிச்சு இருக்கேன். திரும்ப ஸ்கூல்ல விட்டுட்டு பிஸ்கெட் சொல்லி விட்டுட்டு வந்துடலாமான்னு. ரொம்ப ஓவரா சீன் போட்டு இருக்க நீ. ஆனா பேசாம நீ மட்டும் பஸ்ல வந்து சேரு அத்தை வீட்டுக்கு. பஸ் தான் வந்து நம்ம ஊர் வந்தாங்க, நாங்க மட்டும் ஆட்டோல போறோம். எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம்? ஐயோ பஸ்லியா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. சரிம்மா, தாய் மனசுப்படியே நான் ஆட்டோலயே வரேம்மா. இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? நானும் ஒன்றும் கோச்சிக்கலப்பா, நீ பஸ்லேயே வா. ஆட்டோல இடம் கிடையாது, தூக்குச்சட்டியில் வர சாப்பாடு வர 5 வகை சாப்பாடு பாயசம் வடை இதெல்லாம் வர எடுத்துன்னு போறோம். அதுக்கு இடம் பத்தாது. இன்னும் பெரியமா வீட்டு வந்து எல்லாரும் வேற வராங்க. இப்போ நானும் பாட்டி சஞ்சு எங்களுக்கு இடம் பத்தாது. நீ பஸ்லேயே வந்துரு. டக்குனு இது மாதிரிலாம் முடிவு எடுக்கலாமா? உங்களுக்கு ஐஸ் வைக்கிறாமா? தவறு செய்து விட்டேன் தேவி, மன்னித்து விடுங்க. வேணாம் மன்னிப்புலாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ பஸ்லேயே வா. அசிங்கப்பட்ட சதீஷ் பள்ளியில நம்மளை கலாய்க்குது. ஒரு தாயனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோசம் அடிக்கிளியே. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே தப்பா பாரத்துக்கு. எந்திரிடா, பஸ்லேயே வந்து தொலை. என்னது பஸ்லேயே வரவா? சரி ஆட்டோலே வா. சரி நான் போயிட்டு பெருமை வீட்டில் எல்லாரும் ரெடியாக ஆக சொல்கிறேன். சீக்கிரம் வந்து சேருங்க. ஆட்டோக்கு புக் பண்ணிக்கலாமா? எப்பவுமே நம்ம ஒரு ஆட்டோவில் போவேன். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அவரை தான் ஃபோன் பண்ணி வர சொல்லணும். உங்கள் அப்பாட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். அதே ஆட்டோ தானே, டக்கு முதுகுலாம் கண்டி போயிடும். சரி வேற என்ன பண்ணுறது? சரி ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. செஞ்சுமா பெருமை வீட்டுக்கு போகலாம். போடா நான் தனியாக போய்க்கிறேன். அம்மா கொஞ்சமாவது அண்ணன் மதிக்கிறதா பார்த்தியா? நான் எவ்வளோ பாசமாக கூப்பிட்றேம்மா. போ அண்ணன் கூப்பிட்றல என்ன கூட போ. அம்மா இங்கேருந்து பெரியமா வீட்டுக்கு போகும்போது அவன் என்ன தரம் பண்ணுவான்? என் குடிமையை பிடிச்சி ஈத்து விட்டு என் மண்டையிலே கொட்டிடுவாமா. போட்டு குத்துட்டாலே பள்ளி. இங்க பாரு, தங்கச்சி பாப்பா மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்பயோ தங்கச்சி பாப்பா அடிச்சிருக்கேனா? ஃபர்ஸ்ட் அவதான் நடிக்கிறா, அதுக்கப்புறமா தான் நான் அவளை அடிக்கிறேன். இல்லம்மா முதல்ல அவன் தான் என் குடும்பம் பிடிச்சி இருப்பான், அதுக்கப்புறம் தான் நான் அடிப்பேன் அவனை. முடி இவ்வளவு பெருசு இருக்கே, நல்லா அழகா இருக்கே, ஷைனிங்கா இருக்கே சொல்லிட்டு நான் தொட்டு பார்ப்போமா, அது போய் நான் இருக்கிறேன்னா அதுக்கோசம் என்ன அடிக்கிறாவ. இங்க பாரு, இதே மாதிரி அமக்கலம் பண்ணி நின்று வச்சுக்க, அவ்வளவுதான். நீ அவளை அடிக்காம ஐட்டும் போய் அடிக்கிட்டு போ. என் தாய் பேச்சு நான் மீறுவேனா? வா சஞ்சு போலாம். நான் முதல்ல போறேன், என் பின்னாடியே வா. பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது எனக்கு மரியாதை தராளானே. சரி போ. நீ முன்னால போல நான் பின்னால வரேன். முடிய தொட்டன்னு வச்சுக்க, கச்சிடும்டா. கையை பிடிச்சி கையோடுறா. ஆரம்பிச்சிட்டீங்களா இங்கே? ஓட ரெண்டும் சேர்ந்து எப்படி அமக்கலம் பண்ணதுக்கு பார். அத்தை ரெடி ஆயிட்டீங்களா?
ரெடி ஆயிட்டேன். இந்த ஒரு தூக்கு சட்டி போதும்ல பாயசம் ஊற்றி போதுக்கு. பாயசம் ஊற்றி போதுக்கு ஒரு தூக்கு சட்டி போதும். சாப்பாடுலாம் வந்து அந்த டப்பாவில் போட்டுருந்தாச்சு. அந்த டப்பாலையும் இன்னும் வந்து குலோப் ஜாம் போட்டு எடுத்து போதுக்கு ஒரு தூக்கு சட்டி மட்டும் வேணும். சரி இதை எடுத்துட்டு வரேன். இது எப்படி இது வந்து பாயசம் ஊற்றி வச்சுக்கோ. கொடுங்க அத்தை. ஒரு நல்ல பட்டு புடவை கட்டிடுவாங்க அத்தை. வீட்டில் இருக்கும்போது இதே புடவை, வெளியில் எங்கே புடவை இதே மாதிரி புடவை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. உங்கள் சம்மந்தி உங்களை மதிப்பாங்க இந்த மாதிரி வந்தா. புடவைக்கு என்ன நல்லாவே இல்லை. இந்த புடவை காட்டன் புடவை தான் எனக்கு பிடிக்கும். அந்த புடவை தான் நல்லா இருக்கும். பட்டு புடவை கட்டணும் வச்சுக்கா அப்படியே குத்து எனக்கு டென்ஷனாக இருக்கும். சுடுணும். நீங்களா மாற மாட்டீங்க. எதுக்கு தான் உங்களுக்கு 5000 10,000 குத்து பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்குன்னு தெரியல. நான் வேணாம் தான் சொன்னேன். 300 ரூபாய் மட்டும் எனக்கு நூல் புடவை எடுத்து கூட போதும்னு சொன்னேன். நீ தான் 5000 10,000 பட்டு புடவை வாங்கி தரேன். பட்டு புடவை கட்டிக்கினாக்கா நல்லா போட்டுன்னு போனால் தான் நம்மளை வந்து கௌரவமாக நினைப்பாங்க. மரியாதைலாம் கொடுப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி புடவை வச்சு யாரும் மதிக்கவே மாட்டாங்க. முக்கியமாக சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது நல்லா கெத்தாக மாசாக போகணும். நகை நல்லா போட்டுங்க. பட்டு புடவை கட்டின்னு போனால் தான் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அப்படியே போட்டு மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் தேவை கிடையாது. ஐயோ உங்களால் திருத்தவே முடியாது. அப்படியே போங்க. அப்புறம் அவங்க மதிக்கல இவங்க மதிக்கல நல்லா இருக்கீங்களா கேட்டாங்க கூட பதிலே சொல்லல. முடிஞ்சு திருப்பி போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது புலம்பி பாருங்க வீட்டுக்கு வந்தோன்னே. நல்லா ஒன்றும் புலம்ப மாட்டேன். சரி சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சா? எல்லாத்தையும் அக்கா பக்காவாக செஞ்சுடுது. அப்புறம் போகும்போது பழம் பூவு இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் மட்டும் தான் வாங்கி போனோம். போகிற ஆட்டோ நிப்பாட்டி வாங்கிக்கலாம். சரி ராதிகா வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பி போகிறோம். நீங்கள் வந்துருங்க அப்படி சொல்லிடு. சரி இதை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீங்கள் பேசுங்க. சரி இதுக்கு வேலை இருக்குது. உள்ளே போய் கொஞ்சம் அந்த சமையல் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வந்து கூட படிக்கலாம். இருங்க ஃபோன் பண்ணிடலாம். முதல்ல இருக்கு என்ன ஃபோன் எடுத்துட்டேனா? இல்லை தெப்பரிங்க போகுது. எடுத்துட்டு ஹலோ சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு. சொல்லிடு. எங்க நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப போறோங்க. நீங்க அங்க இருந்து கிளம்பி வந்துருங்க நேரா. சரி 10 நிமிஷத்துல அங்க வந்துருவீங்களா? எங்க இன்னும் ஆட்டோவே வரல. இன்னும் பாயாசம் எடுத்து வைக்கல. இன்னும் கொஞ்சம் குலோப் ஜாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. நாங்க இங்க கிளம்புறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். இங்க இருந்து அங்க வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் மட்டும் 1/2 மணி நேரம் ஆகும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? சரி நான் கிளம்புனா 10 நிமிஷத்துலயே வந்துடுவேன். சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பட்டுமா? கிளம்புங்க. இங்கே வரும்போது அவனை பழம் ஸ்வீட்லாம் வாங்கி சொல்றேன். எங்க அவங்க அம்மா வந்து உங்களை பழம் ஸ்வீட் எதுனா வரும்போது வாங்கி சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் காசு கொடுத்துட்டு வந்தேன். நீங்களே வாங்கிக்க சொல்லி என்கிட்ட எங்க காசு இருக்குது வாங்கறதுக்கு? ஏங்க நீங்க கொடுத்த காசு வந்து என்ன வந்து போயின்னு இருக்க? காசு வந்து பழம் வாங்குறதுக்கு, பூ வாங்குறதுக்கு, ஸ்வீட்ல வாங்குறதுக்கு தானே கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ண காசை? உங்க காசு நான் எதுவும் பண்ணல வச்சிருக்கேன். போற வழி நானே நிப்பாட்டி வாங்கிக்கிறேன். ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னென்ன பழம் வாங்கணும், என்ன ஸ்வீட் வாங்கணும், என்ன பூ வாங்கணும் அதெல்லாம் உனக்கு தானே தெரியும். இதுல வேற வளையல் வேற வாங்கணும்னு சொன்னேன். பார்த்து வாங்கின்னு போங்க. நான் ஏதாவது வேற கூடமா வாங்கி வந்துட்டுனா அதுக்கப்புறம் தங்கச்சியோட சம்மந்தி வந்து எதனா பேசினாங்கன்னா என்ன பண்றது? அப்புறம் பிரச்சனை வந்துட்டு போகுது. அதான் பேருந்துன்னு சொல்றேன் நானு. நீயே வாங்கிட்டு போயிடு. ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா? அந்த கிழவிக்கு தான் இன்னைக்கு இருக்குது கச்சேரி. இப்போ ஏற்கனவே உன்ட்டு நான் சொல்லிட்டேன். நான் அங்கே போயிட்டு வசந்தியோட மாமியார் கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்காத, கதை வளர்த்துற வேலை வச்சுக்காத, போனோமா வந்தோமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கணும். புரியுதா? உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே வந்ததுன்னா நான் அங்கேயே அடி வாங்குவேன். வாங்க அடிப்பீங்க. வாங்க ஏமாந்தா அடிப்பீங்க. என்ன சொல்றாங்க? இருங்க சொல்றேன். இப்ப சாமி நான் எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் கொள்ள மாட்டேன். வந்து நான் பாட்டு இருக்கேன் தெரியாம இருந்துட்டு போறேன். நீங்க வாங்க கிளம்பி 10 நிமிஷத்துல. வந்து சேருங்க எல்லாரும் முதல்ல. யோ இன்னைக்கு உனக்கு சொல்றதுதான். 4 பேர் எதுக்கு அடிக்கிற வேலை வச்சுக்கன்னு வச்சுக்கா கையை அப்படியே முறுக்கி முதுகுல வச்சிருவேன். நீ வாயாம இருடி. வாயா நான் நீ உன்னை அடிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ஏமா நீ கையை வச்சு பாரு. நீ அமைதியா இரு. ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டா. போதும் வை. வர சொல்லிட்டல வை. சரி வச்சிரேன். சீக்கிரம் கிளம்புங்க. மணி ஆகுது இப்பயே. சரி வச்சிரேன். நடி சொல்றாங்க கிளம்பி வரானாமா? ஆமா தே நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டாரு. நாங்கள் கிளம்பி அங்கே வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் அங்கே 10 நிமிஷத்துல வந்துருவாரா. அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கிளம்புறேன். நீங்க கிட்ட வந்துட்டு பிறகு ஃபோன் பண்ணுங்க சொல்லியிருக்காரு. சரி அப்போ நம்ம கிளம்பலாமா? நம்ம கிளம்பலாம். இன்னும் ஒரு தூக்கு செடி மட்டும் எடுத்துவாங்க. போய்ட்டு ஆட்டோக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ ஆட்டோ சொல்ல மறந்துட்டு ஆட்டோக்கு ஃபோன் பண்ண சொல்லி. சரி என்கிட்டே நம்பர் இருக்கு. நானே ஃபோன் பண்றேன். சரி சீக்கிரம் லேட் கீட் பண்ண போறாரு அந்த ஆட்டோக்காரர். இங்கே நம்ம தெரு மயில் தான் இருக்கா வந்துருவான். சரி நான் தூக்கு செடியில் போயிட்டு பாயசில் ஊற்றி வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. நீங்கள் தூக்கு செடி தந்தீங்கன்னா குலோப் ஜாம் ஊற்றி எடுத்துக்கினே போயினே இருக்கலாம். சரி ராதிகா நீ வந்து வசந்தியோட மாமியார் கிட்ட சண்டை போடாதுன்னு போனோமா வந்தோமான்னு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அவங்க எதனா பேசி போட்டோம். நான் ஏன் அவங்க கிட்ட சண்டை போட போறேன்? அவங்க எதனா எனக்கு கூட பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அதனால தான் பேசுறேன். அவங்க பாட்டு அவங்க உண்டு அவங்க வேலை விடுனாங்க. நானும் உண்டு என் வேலை உண்டு இருப்பேன். அவங்க கிட்ட நான் ஏன் சண்டைக்கு போறேன்னு சொல்லுங்க. அவங்க எதனா பேசின்னு போட்டோம் விடுங்க. பேசட்டும். நம்ம செய்யறதுல எதனா குத்தம் குறை நொட்டை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா சண்டை போடுவேன். நான்லாம் விட்டே கொடுக்க மாட்டேன். விட்டுல பார்க்கவே மாட்டேன். ஐயோ யார் அது அப்படி இருக்க நீ? ஏன் நம்ம கரெக்டா இருக்கும்போது அவங்க எல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது. நம்ம எதனா குறைய வச்சு செஞ்சாதான் குறை சொல்லணும். சும்மாவே பார்த்து நொட்டை சொல்லிங்க இருந்தா வராதா? சரி விடு. சொல்ல குற்றங்கள் பார்த்து சுற்றங்கள் இல்லை சொல்லுவாங்க. நம்ம வசந்திக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போனோம். பார்க்கலாம். நீங்க சீக்கிரம் வாங்க. அப்புறம் புளி சாதம்னா புளி சாதம் சூப்பர். புளி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் வந்து புதினா சாதம் மாங்காய் சாதம். ஓகே. அப்புறம் வடை பாயசம் குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி. என்ன உப்புலாம் கரெக்டாக இருக்குதா? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குக்கா. சூப்பராக இருக்கு. என்ன கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுருந்தீங்க வச்சுக்கோங்க வாசனை வேற லெவலில் இருந்திருக்கும். எது புளி சாதத்தில் கரம் மசாலாவா? லூசடி நீ. ஏன் போடக்கூடாதா? அடிப்பாவி இந்த சாப்பாடு இதுதான் போடணும் கூட உனக்கு தெரியாதா? ஏன் பிரியாணி சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது மட்டும் கரம் மசாலா போறீங்க? என் புளி சாதம் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு? ஏன் அதில் போடக்கூடாதா? அதை மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? பாவம்ல அழுவல்ல. ஒவ்வொரு லூசு கிரிக்கி புளி சாதம் கரம் மசாலா போட வச்சுக்கேன் வாயில் வைக்க முடியாது. அப்படியா மோசமாக இருப்பான்? நான் உனக்கு மட்டும் போட்டு தரேன் சாப்பிடு. கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படி மழை சாரல் மாதிரி அப்படி தூவி விடுங்க.
டேய் சதீஷ், நீ ஸ்கூலுக்கு போறியா? போல டைமா. ஏன்னா காலையில உங்க அம்மா சொன்னாங்க ஸ்கூலுக்கு போறேன்னு. ஸ்கூலுக்கு போலாம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அத்தையா ஸ்கூலா பார்க்கும்போது எங்க அத்தை தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் போட்டேன். ரொம்ப பாசக்காரன்டா நீ. ஹோம்ஒர்க் எழுதி எனக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏத்திட்டேன். மொசப்பிடிக்கிற நாயோட மூஞ்ச பார்த்தாலே கரெக்டாக நாங்களாம் கண்டுபிடிச்சிடுவோம். நடத்து நேத்தெல்லாம் டியூஷன்ல உட்காந்து எழுதாம படிக்காம ஆட்டம் போட்டு இருந்தீங்களா? அந்த ஹோம்ஒர்க் எழுதாம நீ ஸ்கூல் லீவ் போட்டுருக்க. சரிம்மா, விடுங்க பெரியம்மா, இதெல்லாம் சகஜம் தானே. சரி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? புளி சாதம் கொடுக்குவா? ஐயோ, புளி சாதம் நம்மளுக்கு வேணாப்பா. ஒரு பிரியாணியோ, ஒரு சிக்கன் 65, ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு பீஸா, பர்கர் அப்படின்னா கூட பரவாயில்ல. புளி சாதம் ஐயோ நம்மளுக்கு வேணாப்பா. என்னடா நீ? நான் வந்து இன்னைக்கு இதான் என் தலையெடுத்து சாப்பிட்டு உட்காந்துக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, நான் கூட புதுசாக தான் சாப்பிட மாட்டேன். ரெண்டு பேருக்கும் ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது. உங்க அம்மா எங்கடா? வந்துனே இருக்காங்க. அண்டவே என்ன வந்து மணியாவது ஒரு நேரம் கத்தி இருந்துட்டு போய் என்ன பண்ணிருக்கா? வந்துட்டேன் வரத்துக்குள்ள கத்தின்னு கிடப்பேன். இல்லக்கா, அந்த தூக்கு சட்டில பாயசம் ஊத்திக்கோ. என்ன குலாப் ஜாமுன் ஊத்தி எடுத்துன்னு போது கேட்டு தூக்கு சட்டிங்க என் மாமியார் எடுத்துன்னு வராங்கக்கா. இங்க பாடி ஒரு சாப்பாடா தூக்கி ஆட்டோல பின்னாடி அந்த இதுல வச்சிடலாம். வச்சுட்டு அதுல ஒரு பெரிய வாழையில போட்டுட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடலாம். புரியுதா? அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். நல்லா தூசிலாம் படாது, சூடாவும் இருக்கும் சாப்பாடு. சரிக்கா, வாழை இருக்குதா? வாழை பரிமாக்கா கிட்ட வாங்கி வச்சுக்கிறேன் இருக்குது. சரி, ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேக்கா, வந்துனே இருக்குது ஆட்டோ. பசங்களாம் கிளம்பிட்டாங்களா? அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆட்டோ வந்தோடனே நான் எடுத்து வச்சு கிளம்பி போய் நேர் வேண்டியதான். ராவகாலம் வேற வந்து இருக்குது. ராவகாலம் மாதிரியா இருக்கா? அது மாயா. சரி, கீதா ராணி கிட்ட சொல்லிட்டு வசனியா? வராங்களா. அவங்களாம் நம்ம கூட ஆட்டோல வரலையா? அவங்களாம் வந்து அவங்க வண்டியில வந்துடுறாங்களா? ரொம்ப நல்லா தான் போச்சு. நமக்கு இடம் பார்த்தாது, அதுங்க எங்க குறைச்சி திட்டு போதுன்னு பார்த்தேன். அவங்க வண்டியில வந்து சொல்லு. அட்ரஸ் தெரியல? தெரியுக்கா, லொகேஷன் அனுப்பிச்சு வர சொல்லியிருக்கேன். சரி, கரெக்டாக வந்து சேர சொல்லு. லேட் பண்ண போறாங்க. ஒரு 5 பேர் வளையல் போட்டோமா, சாப்பாடு கொடுத்தோமா, பூ வச்சோமா, தலையில வந்து நேர்க்கலாம். வந்து வேற இங்கே நிறைய வேலை இருக்குது. காய்கறிலாம் வேற பேக் பண்ணணும். இவ வேற கடை போட்டணும் போய் ஸ்கூலாண்ட. ஏன்னா போயிட்டு எத்தனை மணிக்கு வருவா? அக்கா 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடலாக்கா. 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 2 கிலோ இங்கே வந்துடலாம். சரி, கரெக்டாக தான் இருக்கும். இங்க இருந்து செஞ்சு சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அங்கே சாப்பிட்டு வரணும், அவ்வளோதானே? ஆமா, நம்ம சமைச்ச சாப்பாட்டை நம்மளே அங்கே போய் சாப்பிட்டு வந்து போயின்னு இருக்கோம். அவ சொல்றது சரிதானக்கா. அங்கே நான் வசந்தி அவ்வளோ சாப்பிட போறா. அங்கே வேற யாருக்கா? அவங்களோட சொந்தக்கார 2-3 பேர் வருவாங்க. அவங்க வீட்டுக்காரு, அப்புறம் வசந்தி, அவங்க மாமியார். அதுதானே. மற்றதெல்லாம் நம்ம தான் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்க போறோம். அங்கே எடுத்து சாப்பிட அங்கே போய் சாப்பிட்டு வர போறோம். அதுக்கு தான் மாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுக்குது. அது ஒழுங்கா இங்கே செஞ்சு இங்கே சாப்பிட்டு போயிருக்கலாமா? வசந்திக்கு மட்டும் ஒரு சின்ன கேரியர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருக்கலாம். இது வேற அண்டாவா தூக்கி போறீங்க. ஒழுங்கா இங்கே உட்காந்து எல்லாருக்கும் எல்லாம் போட்டு கொடுங்க, சாப்பிட்டோம். நீங்களும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்க 2 பேரும். இது வந்து சாஸ்திர சம்பிரதாயம். அங்கே திரும்பி வச்சுட்டு பிள்ளை தச்சு பொண்ணுக்கு தேவையான அளவு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். புரியுதா? நம்ம சாப்பிட்றதுக்காக செஞ்சு வச்சிருக்கலாம். அக்கா, ஒன்று சொல்ல வந்துட்டேக்கா, பாயசம் மொத்தத்தையும் ஊற்றி எடுத்துன்னு போயிடாதீங்க. ஒரு தூக்கு சட்டி எனக்கு தனியாக ஊற்றி வச்சிருங்க. வீட்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன். என் வீட்டுக்காருக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா, எனக்கு கூட பாயசம் வேணாக்கா. எனக்கு கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். நானே 1 லிட்டர் பால் வாங்கி தான் பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பாதி எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன எடுத்து கொடுக்குறதா? வசந்தி தான் அவ்வளோ பாயசமாக குடிச்சிட்டு போதே. ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துன்னு போதும் அதுக்கு. என்ன உங்க 2 பேரும் வச்சு நன்றி பண்ணுறேனே. ஆமா, மொத்தத்தை எடுத்து அங்கே கொடுத்துட்டுனா அவங்க மாமியார் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். வடை கூட ஒரு 10-15 வடை எடுத்து வச்சுக்கோ. மற்ற வடை தூக்கி போதே. ஐயோ, சொல்லவே வந்துட்டேன். எனக்கு கூட ஒரு 10 வடை எடுத்து வைங்க. அடிப்பாவீங்க, சமைச்சது நீங்களே எடுத்து வச்சு நீங்களே என்னதான் அங்கே திரும்பி கொடுக்க போகிறோன்னு தெரியல. அதனால கொஞ்சம் எடுத்துமே கொடுத்தா தான் போதும். என்னதான் எடுத்துமே கொடுத்தாலும் பிறந்தா சொல்ல போதாங்க மாமியார். புரியுதா? திட்டமாக மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு, வசதி சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு 4-5 பேர் வருவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் போதும். இதெல்லாம் எடுத்து வந்து நம்ம நைட்டுக்கு வச்சுக்கலாம். நைட்டுக்கு தனியாக சமைக்க முடியுமா? நல்லா சூப்பராக பேசுறக்கா. ஆமா, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி எடுத்து வைங்க. இப்போ 2 பேரும் அடி வாங்குவீங்க. புரியுதா? அங்கே மொத்தமாக எடுத்துன்னு போகலாம். அங்கே வந்து மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அங்கே வந்து திரும்பி நம்ம எடுத்துன்னு வந்துக்கலாம். புரியுதா? கொஞ்சம் எடுத்துன்னு போனால் வச்சுக்க நமக்கு கௌரவதியாக இருக்காது. கௌரவத்தில் தீ வைக்கன்னு வந்துட்டாங்க. 10 வடை எடுத்து 5 வடை எடுத்து பாயசம் எடுத்து வைன்னு. நீங்கள் செஞ்சது மொத்தத்தையும் அங்கே எடுத்து தான் போகிறேன். ஒன்றுத்தையும் எடுத்து வைக்க மாட்டேன். வேணா அங்கேருந்து மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா எடுத்துன்னு வாங்க. வந்து ஏற்கனவேக்கா உங்கள் வசந்தியோட மாமியார் நம்மளை மதிக்காது. இது வேற பேர் அங்கேருந்து நம்மளை பேக் பண்ணி எடுத்துனா சொல்லுது. அது நம்மளுக்கு கொஞ்சமாக மதிக்குமா பார்த்துக்கோ. சுத்தமாக மதிக்காது. அதுதான் சொல்கிறவங்க எடுத்து வச்சுக்கூடாது. கேட்க மாட்டேங்குதேன். இது அப்படி தான் சொல்லணும். இது அப்படிக்கே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், அதான் பண்ணணும். அப்புறம் எப்படி வசந்தியோட மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கலாம்? ரெடி ஆகிட்டியா? ஏன்டி அப்படி கேட்குற? ஆமா, நீ தான் கதை வளர்த்ததுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. எப்படி இருந்தாலும் நாத்தனாரோட மாமியாரை கதை வளர்த்து விட்டுற மாட்டேன். அந்த மாதிரிலாம் கதை வச்சு விட்டுனா என் வீட்டுக்காரங்க அங்கேயே நான் அடிப்பேன்னு சொல்லியிருக்காண்டி. ஏன்? ஆமாம், போனோமா வந்தோமா வேலையை முடிச்சுமா இருக்கணுமா, எதுவும் கேட்கக்கூடாதா, சண்டைலாம் போடக்கூடாதா சொல்லி வச்சிருக்காங்க என்கிட்ட. என்னக்கா இப்படி ஒரு அணையே நந்திச்சு உனக்கு? நடி பண்ணுறது எல்லாம் காலகாலமாக போச்சு. என்ன எப்படின்னா போட்ட சொல்லிட்டு என் வேலையை பார்த்துன்னு வரப்போறேன். ஐயோ, என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் போச்சே. என்ன புதுசுன்னு பேசிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா. போன உடனே வசந்தியோட மாமியார் கதை வளர்த்தி சண்டை போட்டு விடுவியான்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ண அவங்க வீட்டுக்கார அடிப்பான்னு சொல்லிட்டானா. அதனால அமைதியாக இருக்க போதான். எவ்வளோ போர் அடிக்க போகுது நம்மளுக்கு. இதே வேலையை வச்சுருந்தா சுற்றி கிடக்குறீங்க 2 பேரும் போகிற இடத்துல சண்டை போட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறமே அடக்கொடக்கமாக இருக்கணும். எங்கே இருக்குதா பற்றியா ரெண்டா? நான் எந்த கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்? ஏன் உன்னாத்தினார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னாத்தினாருக்கும் இதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகும் போது சிமந்தெல்லாம் பண்ண போகிறோம். எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. அப்போ வந்து சண்டை போடலாம் சொல்லிட்டு கூட சேர்ந்து தயாராக இன்னைக்கு நீ. நான்லாம் ஒன்றும் தயாராகல. என் வீட்டுக்கார என்ன பறந்து அடிப்பான். சண்டைலாம் போட்டுனா இருக்குன்னு. நாமளுங்களாம் ஏன் தான் இருக்காங்க தெரியல. நம்ம நீதி நியாயத்தோட கேட்குறோம் எல்லாத்தையும். அது சண்டை போகிற மாதிரி இருக்கும் தெரியுது. வாய முடினே இருந்தால் அநியாயத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுக்கலாம். அப்புறம் எப்படி? ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேதுக்கா. நீ வேலையை நீ காட்டு.
அப்படி சொல்றியா? என் வீட்டுக்கார என்ன அடிக்கிறது வந்தானே பிடிச்சிக்கியா? நான் பிடிச்சிக்கிறேன் நீ வேலையை பாரு. அங்க போய் எதனா வாயாடி சண்டை கிண்டை இழுத்து விட்டு பராதியா நீ? அப்புறம் இருக்குது உனக்கு. எல்லாரும் இதே சொல்லுங்க. நான் பாட்டு நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கேன். மற்றபடி கத்தி எனக்கு எனர்ஜி தான் வேஸ்ட், டென்ஷன் தான் அதிகமாகவும் நோய் தான் வரும் எனக்கு. எங்க தாய் அமைதியா இருக்காங்க. என் தாய் என்ன நடிக்கிறாங்க பாத்தியா? சரி ஆட்டோ வந்துச்சு போடாது, எடுத்து வைங்க எல்லாத்தையும் வண்டியில. தூக்குங்க ஒன்றா தூக்குங்க. ஏன்டி நீ வேற என்ன சாப்பிட்டு முடிக்கலையா? இதுல வேற இவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சு வேற உட்காந்து எப்ப சாப்பிட்டு எதுக்கு போறது இல்ல. என்ன பண்றது, புளிஸ் அதில் தொண்டைக்குள்ள இறங்கவே மாட்டேங்குது. வாங்க ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டுனே போறேன். நான் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அசிங்கமா ஆட்டோல உட்காந்து சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டு முடிடி. ஒரு 2 வடை கொடுங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. வரைய புளிஸ் எப்படி சாப்பிட முடியா? ஏற்கனவே 4 வடை முடிக்கிட்டே, இப்போ 2 வடை வேற வேணுமா உனக்கு? திங்கிற குழந்தைய பார்த்து கட்டு வைக்காதீங்க. ஏன்டி மொத்தத்தை எங்கே காலி பண்ணிட்டாங்க? என்னத்த காலி செய்தா தீர்ந்து போறேன்னு நினைக்கிறேன். ஆட்டோ வந்துச்சு. சதீஷ் அக்காவெல்லாம் கூப்பிட்டு மணி வச்சு பாரு, ஆட்டோ வந்துச்சுன்னு சொல்லு. தெரியுமா அவங்க ரெடியா தான் இருக்காங்க. சரி குரல் போடு, ஒன்று எடுத்து போய் ஆட்டோல வைக்கணும். குரல் போடு. நான் எடுத்து வைக்கிறேன் தெரியுமா? ஐயோ நல்லா வெயிட் தூக்க முடியாது, இல்லை சின்ன பையன். அப்படியே சொல்றீங்க? நான் வெயிட் தூக்க மாட்டேன். டேய் அக்காங்களா கூப்பிட ஆள் கொண்டு தூக்கி வைக்க, சும்மா கதை பேசுன கதை. அண்டாவை தூக்கி என் தலை மேல வைங்க, நான் எப்படி தூக்கி போறேன்னு பாருங்க. ஐயோ அண்டாவை தூக்கி தலை மேல வச்சுனா அவன் நீ வெயிட் தாங்க மாட்டேன். காலி அண்டாவை எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? சதீஷே அடி வாங்க போற, பார்த்துட்டே இருப்ப நீ. தாய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி கூப்பிடுறேன் நிறையா. எல்லாரும் ஓடிங்க